பக்தி பக்தி உள்ளவர்கள். இது யாரு பக்தி உள்ளவர்கள்? அந்த ஜபாலயத்துல பக்தி உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க. ஓ, அதாவது நம்ம சொல்ற மாதிரி சர்ச்சில் வந்து ரசிக்கப்பட்ட கிறிஸ்டியன் இருக்கிற மாதிரியும் நாமினல் கிறிஸ்டியன் இருக்கிற மாதிரியும், ஓ நம்ம பைபிளை நம்ம கண்ணோட்டத்தில் வாசிக்கிறது தான். பக்தி உள்ளவர்கள் என்பது முன்னாடியே நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். அதாவது தேவ பக்தி உள்ளவர்கள். ஆமா, தேவ பக்தி. யூத மார்க்கத்தை அமைந்து யூத மார்க்கத்தில் இன்னும் அமையவில்லை, ஆனால் யூத மார்க்கத்தை விரும்பி, அதனுடைய போதனைகளை விரும்பி, ஏக தெய்வ வழிபாடை விரும்பி, அவருடைய ஒழுக்கத்தை விரும்பி அறிய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் விருத்த சேதனம் யூதர் அல்லாத தேவ பக்தி உள்ள. ஓகே, வெரி குட். இதுல ஒரு உதாரணமா இன்னொருத்தர் யாரும் நம்ம முன்னாடி ஒரு 10வது அதிகாரத்தில் பார்த்தோம், கொர்நேலியோ போல பக்தி உள்ளவர்கள். ஏன்னா இவங்க தான் நிறைய பேர் உடனடியாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, நீ வந்து யூத கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டாலே ஒழிய உனக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லலை. யூத கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம்ப்பா, கர்த்தர் உனக்கு நேரடியாகவே விசுவாசத்தின் மூலமாக உனக்கு ரட்சிப்பு தர்றார். ஏன்னா இது ரொம்ப ஆணித்தரமாக அந்த நாட்களை நம்ம சொல்ல வேண்டியது. ஆக அந்த நபர்களை சந்திக்கிறார். ஆனால் அது முதல் நிறைய உடனடியாக எல்லா இடங்களிலையும் சபைக்குள்ளாக வர்றாங்க.